ஒரு பொண்ணு மேல கையை வச்சுட்டு அதை சிவனா மாறி அழிக்கிற சீனா இருக்கட்டும், ஓகேவா? ஏண்டா ஜப்பானுக்கு விட்டு வந்துச்சு, துட்டு வரலன்னு மொதல் ஃபைட்டா இருக்கட்டும், அதுலயே நம்ம கொடுத்த காசு வந்து காலி, ஓகேவா? அது மாதிரி 40 நாள்ல உள்ள கண்டெய்னர்ல இருக்கிறாரு, 30 நாள் நான் ஜப்பானீஸா கத்துக்கிட்டேன்னு புக்க தூக்கி போடுறாரு. அப்படி ஒவ்வொரு சீனையும் தெரிக்க விட்டுருக்காரு. படம் முடிஞ்சு வெளியே எந்திரிச்சே வர முடியல, ஓகேவா? காலியா போனாலும் கோடாரி தூக்கி வந்து கூலியா வருவேண்டா அவன் முன்னாடி அப்படின்னு பகத் பாசில்கிட்ட மோதிர சீனா இருக்கட்டும், எல்லாமே தெரிக்க விட்டுருக்காங்க. புஷ்பா 1 விட 2 சூப்பரு, 3க்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து அவருக்கு சொன்ன மாதிரி ஐகான் ஸ்டாருக்கு இது வந்து வைல்டு ஸ்டார் தான், சாரி வைல்டு ஃபயர் தான். ஃபயர் மட்டும் இல்லை, இது ருத்ர தாண்டவம் திருவண்ணாமலையில் ஆடின மாதிரி அந்த ருத்ர தாண்டவத்தை வந்து படத்தில் அப்படியே புரட்டி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லை, 16ல் தண்ணி வந்து ரொம்ப நம்மலாம் கஷ்டப்பட்டப்ப மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அந்த தங்க தமிழன் கொண்டு வந்து கொடுத்தான் பாரு, அவருக்கு தாண்டா அது இந்த படம் வெற்றி, ஓகேவா? அதுக்காக தான் அக்கா கொடுக்குறேன் இப்படி வெற்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் மேடம். செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேஸ்ட். 3 ஹவர்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு இதில் பட்டு போயிருப்போம், நம்ம அந்த ஒரு லீட் கிடைக்கல. டோட்டலாகவே ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் தான். ஓவராலாகவே எனக்கு பிடிக்கல. டோட்டலாகவே மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல உண்மையாகவே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக எடுத்துருக்காங்க. மியூசிக் வேஸ்ட் படத்தில் டோட்டலாகவே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊன் சொல்றியா சாங்கு, அப்புறம் ஸ்ரீவல்லி சாங்லாம் நல்லா இருக்கும். இந்த பாட்டில் வந்து டோட்டல் மியூசிக் டோட்டலாகவே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆடியோ லான்ச்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு நான் படம்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். பகல் பாஸ் ஆக்டிங் சூப்பரு. இவரும் அல்லு அர்ஜுன் ஆக்டிங்லாம் நல்லா சொல்லலாம். படம் ரொம்ப லாக் எடுத்துட்டு வந்துட்டாங்க லாஸ்டா, அது நமக்கு சுத்தமாக செட் ஆகல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. மைண்ட் ப்ளோயிங், வேற லெவல். 1000 crores. எல்லா ஆக்டிங் சூப்பர், ஃபைட் சீன் சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். படம் வந்து ஒன்ஸ் பார்க்கலாம், அதுக்கு மேலே வந்துலாம் கிடையாது. 3.5 hours டியூரேஷன். செகண்ட் ஹாஃப்ல நமக்கு சீட்டுக்கு கீழே தான் ஃபயர் வருது, வேற ஒன்றும் கிடையாது. இல்ல நல்லா இருக்குது, ஹைப் கொடுத்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. குட் ஃபீல் குட் மூவி, மீன்ஸ் ரொம்ப ஃபீல் குட் இல்லை, மாஸா இருக்குது. அந்த ஃபைட் எல்லாம் ரொம்ப ஃபைட்டு ஒரு மாதிரி இது இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஒன் சிங்கிள் பார்ட்னால வி கேனாட் சே எவ்ரிதிங் இஸ் பேட்னு சொல்ற மாதிரி இல்லை. வல்கரிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். மிச்சபடி இட் இஸ் வெரி நைஸ். ஃபேமிலியா வந்தா பெட்டர். ஆனால் பெரியவங்க எல்டர்ஸ் வந்து அவ்வளவா இஷ்டப்பட மாட்டாங்க. கிட்ஸ் நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் இட், அவ்வளோதான். யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்கலாம். ஆசம். பகத் ஃபாசில் எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஃபைனல் போர்ஷன் அந்த காலியா டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி மாஸ். அந்த முன்னெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருந்தது. அது வந்து சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் விட வந்து எல்லாமே கம்மி தான். அது அவங்கவுங்க என்ஜாய் பண்ற விதம் தான். ஓவரால் இட் இஸ் குட். தமிழ்ல பார்த்தாலும் தெலுங்குல பார்த்தா யூல் ஹேவ் மோர் அந்த கேட்ச் நல்லா இருக்கும். தமிழ்ல பார்த்தா கேட்ச் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இல்லை தெலுங்கு நல்லா தான் இருக்குது. தெலுங்கு படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். சாங் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, டிசப்பாயின்மெண்ட்டு. பகத் பாசில் நல்லா நடிச்சிருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்கு 100% இருக்குது மேடம். நமக்கு வந்து கண்ணை தான் ஸ்க்ரீன் பிளேல வந்து நமக்கு போர் அடிக்கக்கூடாது. போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே நல்லா போகணும். மற்றபடி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அவரே செத்துட்டாரு. நான் இனிமேல் உங்களை நீ தாண்டா டாப்பில் போயிட்ட. ஃபயரு கிடையாது அவர், இப்போது அவர் ஃப்ளவரு கிடையாது, அதுக்கு மேலே போயிட்டார். வேற மாதிரி பண்ணுறாரு. எடா கூட பிடிச்சி அல்லு அர்ஜுன் நல்லா பண்ணிட்டாரு. அதான் அந்த லாஸ்ட்லாம் செம்ம சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிட்டார். இப்போ அவங்க அப்பா யாரும் தெரிஞ்சிச்சு, அவங்க அப்பாவோட இன்சியில் போட்டார். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவோட இன்சில் இல்லாமல் வந்துச்சு, இப்போ போட்டார். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க ஒரு டான்ஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து தான் வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் குத்து சாங்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டான்ஸ். ஸ்க்ரீன் பிளேல நமக்கு வந்து என்னன்னா, ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இப்போ நான் 300 செலவு பண்ணால் அதுக்கான ஒர்த்து இருக்கணும், பக்கா ஒர்த்து. அது தெரியவே தெரியாது, அவங்க லென்த்து போகிறதே தெரியாது. லென்த்து வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணு. நீ ஏன் நீ கண்ணை எப்படி எடுக்கிற பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் அடுத்து இன்னும் அடுத்து என்ன வேற மாதிரி மேடம். நம்ம பார்க்கணும், அவ்வளோதான், நம்ம விருப்பம் தான். அக்கா எதிர்பார்த்ததுனா இல்லைக்கா, நாங்கள் நினைக்கும் போதே நினச்சோம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. படம் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குக்கா. கங்குவா கூடலாம் தயவுசெய்து கம்பேர்லாம் பண்ணுறாதீங்கக்கா. கங்குவான்றது அதுக்கும் சம்மந்தம் இல்லை, டிஃப்ரென்ஸ்லாம் அவ்வளோ இல்லைக்கா. கங்குவாக்கும் அதுக்கும் வித்தியாசமே இல்லை. இப்படி வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல, நிறைய வித்தியாசம் இருக்குக்கா. வேஸ்ட்டுக்கா கங்குவா. இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மொக்கக்கா. அது
ஒன்று வந்து அதோட ஒரிஜின்கா, அதுலேருந்து தான் புஷ்பா 2 வந்திருக்கு. அதனால ஒன்று வந்து எதுவும் கம்பேர் பண்ணாதீங்கக்கா. அக்கா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அச்சிக்கவே முடியாதுக்கா. அந்த நடுவில் ஒரு வயலின் வரும்க்கா. எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. பெரிய படமாக இருந்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேற மாதிரி இருந்தது எங்களுக்கு மாதிரி, அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸு, பட் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லாக படம் ஓடுற மாதிரி அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து செம வெயிட்டாக ரைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாம் சிஎஸ் கூட உள்ள மியூசிக் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரும் செமையாக ஒர்க் பண்ணியிருக்கனால எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டான்ஸு, பாட்டு, ஒவ்வொன்றுமே சரி. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே படத்தில் இருக்குது. அவ்வளோதான். இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல மாஸ் மூமெண்ட்லாம் மாஸாக இருந்துச்சு. லேக்லாம் தெரியவே இல்லை. 3 மணி நேரம் 21 நிமிஷம். பட் படம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் லேக் தெரியல. படம் நல்லா இருந்துச்சு. இந்த பார்ட் 2க்கு இங்கே வச்சிருக்க கதை வந்து சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, ராஷ்மிகா வந்து ஆசைப்படுவா, நீ சிஎம் தானே பார்க்க போகிற, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டுன்னு இப்போ சப்பையாக சொல்லிட்டு போவா. ஒரு காமெடி சீனாக போக வேண்டிய ஒரு சீனு. அங்கே போனால் வந்து சிஎம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஒதுக்க மாட்டார். ஸ்டோரியை சொல்ல, ஓப்பனிங்கை சொல்கிறேன். இது வந்து ஓப்பனிங். இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ என்கேஜிங்காக பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் இந்த ஸ்டோரி முடிக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்ட ஒரு மேட்டர் இருக்குல்ல, பொண்ணு மேலே கை வச்சானா ஒன்று, அந்த தான் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ கதை ஒன்லைன் இது தான், அது தேவையில்லாத விஷயம். அதேமாதிரி ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்களோ திரும்ப அந்த இடத்துக்கு போவே இல்லை. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.